ஓம் முருகா சரணம், கந்தா சரணம், கடம்பா சரணம், கதிர்வேலா சரணம். அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம். என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தைகளே, நல்லதொரு திருப்பம் தர பழனி முருகன் முன் வீடு தேடி வந்துள்ளேன். என் செல்லமே, அழைப்பாயா? நீ தடிக்கு விழுந்தால் தாங்கி பிடிக்க ஓர் உறவோ, தடமாறும்போது தட்டி கேட்க ஓர் உறவோ, தோல்வி அடையும் போது தன்னம்பிக்கை ஊட்ட ஓர் உறவோ, நீ தொய்வடைந்தால் தோள் கொடுக்க ஓர் உறவோ, அழும்போது கண்ணீர் துடைக்க ஓர் உறவோ. ஆகவே இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாமே ஒருமித்தமாக வந்து சேர வேண்டும் என்று நினைக்கின்றாய் தானே? இப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பு, பாசம், பரிவு மட்டுமே காட்டு. உறவின் பெருமை அப்போது உனக்கு முழுமையாக தெரியும். அன்பிற்கு அவ்வளவு சக்தி உண்டு. இது உன் பழனி முருகப்பெருமானுக்கு எவ்வளவு மனமுருக அன்புடன் பிரார்த்தனை செய்து, அமுது படைத்து, ஆராதனை செய்து, உன் உள்ள குமுறல்களை, பிரச்சனைகளை என்னிடம் கூறி பூஜை செய்கிறாய். முருகா முருகா என்று. உடனே நானும் உனக்கு, என் அன்பான பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்றேன். அப்படித்தானே? அதேபோல்தான் நீயும் வாழ்க்கையில் அன்பை கொடுத்து, பாசத்தை காட்டி, பரிவுடன் உன்னிருக்கும் துணையுடன், வரப்போகும் துணையுடன் இருந்து கொள் என் செல்லவே. உனது வாழ்க்கை வளமாக இருக்கும், கவலைப்படாதே. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீதானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் வெகு நாட்களாக கைகூடி வராத காரியம் உனக்கு கூடி வரப்போகிறது என்று சொன்ன பிறகும் நீ நம்பவில்லை? இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுவதுமாக நம்பு. நிச்சயமாக உனக்காக நல்லதொரு விஷயங்கள் உனக்கு கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு தானே. நீ கேட்ட வரம் ஒன்று நான் தரப்போகிறேன். நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். பொறுமையாக இரு. முன்பு செய்த கர்மவினையின் காரணமாக இப்போது எல்லாம் அனுபவித்து வருகிறாய். பல உறவுகளிடத்தில் அவமரியாதை, எதிர்ப்புகள் என நீ அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவது நான் தானே, இந்த முருகப்பெருமான் நான் தானே. ஆகவே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் என் பொறுப்பு தானே. உனது வம்சாவழி நன்றாக செழிக்கப் போகிறது. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உன் நல்லதொரு குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா? தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. என்றும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. ஆகவே நீ எப்பொழுதுமே கடந்து போன காலத்தை, கடினமான நாட்களை எனக்கு அந்த நாட்களிலும் கஷ்டமான நேரத்திலும் அன்புடன் அமுது படைத்து உன்னை நினைத்து என் கண்களால் கண்ணீர் அருவியாக வருகிறது. அந்த சமயத்தில் முருகா முருகா என்று என் வாழ்வில் எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் இப்பொழுது விருட்சமாக போகிறது. ஆகவே இன்றுடன் உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனக்கான நல்லதொரு நேரத்தை அளிக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். யாருக்கும் சளைத்தவன் நான் இல்லை என்னும் உன்னுடைய தன்னம்பிக்கை தான் உன்னிடம் இருக்க வேண்டும். அந்த மாதிரியான நம்பிக்கையை அமைத்துக் கொள்ள பழகு. முதலில் தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம். உனது வெற்றி என்னும் நிழல் வந்து சேர வேண்டும் என்றால் தோல்விங்கிற ஒளியை கடந்துதான் செல்ல வேண்டும். அப்போது வெற்றி உன்னை சிரிக்க வைக்கும், தோல்வியோ உன்னை சிந்திக்க வைக்கும். புரிகிறதா? அந்த சமயத்தில் வெற்றியை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு ஆடினால் தோற்று போய் விடுவாய் என் செல்லமே. அதேபோல் தோல்வியை உன்னுடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தோற்று போகிறான். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறோம். வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் வெற்றி அடைகிறான்.
நாம் தோற்று போய் விடுவோமோ என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக இருக்கிறது. அதை களைந்து விடு, தூக்கி எறிந்து விடு. உன் மனதிலிருந்து முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று எண்ணி முயற்சி செய்வதில் தப்பே இல்லைதானே. நீ சிலந்தி வலையில் சிக்கி தவிக்கும் சிறு பூச்சியைப் போல வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த காரியங்கள் முடியும் வரை. தோல்வி என்பது முடிவும் அல்ல, வெற்றி என்பது எளிதும் அல்ல. முயற்சி ஒன்று இருந்தால் போதும், தோல்வியை இலகுவாக கடந்து விடலாம் என் செல்லமே. ஆகவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்கும் சமயத்தில் உன் துன்பங்கள் எல்லாம் தொலையும் நேரம்தான் இது. உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம்தான் இது. நீ என்னை கும்பிட்டாலும் சரி, கும்பிடாவிட்டாலும் சரி, யாரையும் நீ ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே போதும். நிச்சயம் தெய்வத்தின் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆம் செல்லமே, தேவையற்ற இடத்தில் கூறும் நல்ல அறிவுரைகள் கூட பயனற்றவைதான். உன் மனதில் உள்ள கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அது உன்னை கவலைக்கிடமாக்கிவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு. எதன் மீதும் நீ அதிகமாக ஆசைப்படுவதில் தவறில்லை. அதற்கு நீ அடிமையும் ஆகாத வரைதான். பேசி பயனில்லாத போது அந்த இடத்தில் மௌனம்தான் சிறந்தது. பேசிய அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. ஆகவே வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மட்டும் மாறவே கூடாது. புரிகிறதா? மற்றவர்கள் மாற்றவும் நீ விடக்கூடாது. வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் நடிப்பில் விட்டவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள். ஆம் செல்லமே, இதோ இந்த பழனி முருகப்பெருமான் உன்னை பார்க்க வருகிறேன். இனி நீ சந்தோஷமாக இருப்பாய். இனி உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான். ஆகவே இந்த பழனி முருகப்பெருமான் சொல்வதையெல்லாம் கேட்டால் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக இந்த காலை பொழுதில் நல்ல ஒரு திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இது பழனி முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.